திருவள்ளூர் மாவட்ட பன்னூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பன்னூர், திருப்பந்தியூர், திருமணிக்குப்பம், வாசனாம்பட்டு உள்ளிட்ட ஊர்களில் 2000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். அறுவடை செய்த நெல்மணிகளை சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை வழித்தடமான சுங்குபார் சத்திரம் பகுதியில் உள்ள சாலையில் கொட்டி விவசாயிகள் உலர வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழை காரணமாக நெல் குவியல்கள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் வட்டிக்கு கடன் வாங்கிய விவசாயிகள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். வாசனாமேட்டில் ஒரு 10-15 ஏக்கரா கிட்ட பயிர் வைக்கிறேன் ஐயா. நகை வச்சு வட்டி வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி பயிர் வைக்கிறேன். இது மாதிரி கமிட்டி திடீர்னு மூடிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது ஐயா? விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இது மாதிரி முளைச்சி போனால் எங்களுக்கு நஷ்டம் யார் கொடுப்பாங்க ஐயா? கவர்மெண்ட்டு தானே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். விவசாயம் நான் ஒரு 25 வருஷமாக பண்ணிக்கிறேன். இதை நம்பி தான் எங்கள் குடும்பம் இருக்குது. எங்கள் பேரனுங்களை நான் ஃபீஸ் கட்டணும். இதை வச்சு தான் நாங்கள் பழுப்பு நடத்துகிறோம். அரசு கூடிய சீக்கிரத்தில் எடுத்துட்டா நல்லா இருக்கு. இப்போ மறுபடியும் இன்னும் 2-3 நாளில் 20 தேதிக்கு மேலே மழை சொல்லியிருக்காங்க. மழை வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ முதலே எங்களுக்கு மொத்தமாக போயிடும் போல் இருக்குது. இந்த அரசு உடனடியாக எடுத்துட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வரும் நாட்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் அறிவித்திருப்பது விவசாயிகளை மேலும் கலக்கமடைய செய்துள்ளது. எனவே பெரும் இழப்பு ஏற்படுவதை தடுக்க நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.